விவேகானந்தர் எல்லாருக்குமே தெரியும். விவேகானந்தரை வந்து கேலண்டர்லயும் போட்டோவையும் வீட்டுல மாட்டி டெய்லி சாமி கும்பிடுவேன். அதை வந்து நான் வணங்குவேன், மாலை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். வள்ளலார் போட்டோவை மாற்றுவேன். இந்த மாதிரி எல்லா யோகிகள் போட்டோவும் வீட்டுல வச்சுப்பாங்க. ஆனா தன்னோட குடும்பத்திலிருந்து அந்த இறைநிலையை நோக்கி ஒருத்தர் போறாரு அப்படின்னா அங்கதான் வந்து தடை போடுறதே எல்லாத்தையும். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மள மாதிரியே வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கஷ்டப்படணும், துக்கப்படணும், வேதனைப்படணும், காசை நோக்கி பயணம் பண்ணணும். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. தன்னோட பையன் தன்னோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து விவேகானந்தரை நோக்கி போறாரு, யோகி பரமஹம்சரை நோக்கி போறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுப்பாங்களா, இல்ல தடை போடுவாங்க? தடை தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி புரிதல் இல்லாத நோக்கங்கள் தான் நான் பார்க்கறது. அப்படிதான் அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்றேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிளோ எந்த விதமான விளைவோ அப்படிங்கிறது எதுவுமே பகவான் ஸ்ரீராமரோட அருளால நல்லபடியா போகுது.